வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு. சில ஜாதகங்களுக்கு பலன்கள் ஒத்து வருவதில்லையே ஏன்? இது தலைப்பு. பலன் சொல்றதெல்லாம் ஜோதிடர்கள் முன்ன பின்ன இருக்கலாம். ஒருத்தர் சனி முடியட்டும், குரு வரட்டும்னு கோச்சாரத்தை மையப்படுத்தி பேசலாம். இன்னொருத்தர் அப்ப நடக்கிற தசாவை வைத்து நல்ல தசை கெட்ட தசைன்னு பிரிச்சுக்கிட்டு பலன் சொல்லலாம். இன்னும் சிலர் பாவகங்களை கணக்கிட்டு தசா நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன, கிரக அமைப்புகள் சேர்க்கைகள் அந்த ஜாதகத்தை எந்த திசையை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதை கணக்கிட்டு அதன் பிறகு அப்போது நடக்கும் தசாபுத்தி, அப்போதைய கோச்சார நிலை எல்லாவற்றையும் கணக்கிட்டு பலன் சொல்கிறவங்க இருக்காங்க. இதுதான் சரியான முறை, நல்ல ஜோதிடருக்கு அடையாளம். இப்படி பல கோணங்களை அலசுகிற ஜோதிடர்களுக்கு பலன் சொல்வதில் தடுமாற்றத்தை தரும் ஜாதகங்கள் இல்லாமல் இல்லை. நாம சொல்றதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஜோசியர்கிட்ட சரக்கு அவ்வளவுதான் போலிருக்கு என்று பார்க்கிறவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஏன், என்ன காரணம்? காரணம் இருக்கு. இந்த தலைப்பில் எப்படி பேசலாம்னு நீண்ட ஆய்வுக்கு பிறகு பேசுற. ஏனெனில் யதார்த்த நிலை உண்மையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடனடியாக மனம் ஏற்றுக்கொள்ளாது. யார் மனதையும் சங்கடப்படுத்தி விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு இறை நம்பிக்கை உள்ளவர் இருக்கிறார். அது நீங்களாக அல்லது நானாக அல்லது யாரோ ஒரு எக்ஸாக கூட இருக்கலாம். நமக்கு எல்லாமாக இருந்து காப்பது கடவுள்தான். அவர் துணை மட்டும் இல்லாவிட்டால் வரிசை கட்டி வந்த விவகாரங்கள் நம் கதையை கந்தலாக்கி இருக்கும் என்று ஆழமாக நம்பலாம். அப்படி நம்பிக்கை உள்ளவர்களிடம் கடவுளை நேரில் பார்த்திருக்கீங்களா என்றால், ஆமாம்மா, போன வாரம் கடத்தலுக்கு போகும்பொழுது எழுத்தா போல பைக்கில் வந்தார், பேசத்தான் நேரம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவார். கடவுள் இருக்கார் என்பது நம்பிக்கை. எங்கே காட்டுன்னா எப்படி காட்டுறது? அந்த மாதிரி தான் அடுத்து நாம் பேசப்போகும் செய்திகள். ஒரு சிலருக்கு ஜாதகம் வேலை செய்யாது. முன்னே சொன்ன மாதிரி என்னத்தான் நிபுணத்துவம் பெற்று இருந்தாலும் எத்தனை கணித முறைகள் துல்லியம் என்ற பெயரில் வர்க்க சக்கரங்கள் போட்டாலும் நடைமுறை வாழ்க்கையை ஒத்த பலன்களை சொல்ல முடியாமல் போகலாம். ஜாதகத்தை மீறிய வாழ்க்கை முறை அவர்களுக்கு இருக்கும். அப்படி என்னங்க ஜாதகம் அது? அதான் இருக்கார ஊருக்கு இடைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி லக்னாதிபதி. உடனே லக்னாதிபதி பலமற்ற ஜாதகம், வக்கரமற்ற கிரகங்கள் அல்லது அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள், லக்னத்தோடு யோகாதிபதிகளோடு தொடர்பு கொள்ளுதல், நீசக்கிரகங்கள் செய்யும் சதி, லக்ன சந்தி, ராசி நட்சத்திர சந்தியில் பிறந்தால் இப்படியெல்லாம் சொல்வேன் நான் நினைக்க வேண்டாம். அதிலேயும் உண்மை இருக்கு. அதை தாண்டியும் கொஞ்சம் பேசணும். செயற்கை கருவுறுதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருமுட்டை வளர்ச்சி இல்லாத பெண்ணோ விந்தணுக்களின் வீரியம் இல்லாத ஆணோ தம்பதிகளில் ஒருவராக இருந்தால் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு குழந்தை வேண்டும் என நினைப்பவர்கள் தேர்வு செய்யும் முறைதான் IVF என்று சொல்லப்படும் செயற்கை முறை கருவுறுதல். இதில் வெளியில் பேசப்படாத செய்தி ஒன்று இருக்கு. அது கருமுட்டை தானம், விந்தணு தானம். அதாவது குறைபாடு உள்ள தம்பதிக்கு முகமறியா பணத்துக்காக கருமுட்டையோ விந்தணுவோ தருகிறவரிடமிருந்து பெற்று தனியாக ஆய்வகத்தில் வளர்த்து பெண்ணின் கருப்பையில் செலுத்துவது. நாம் மருத்துவ முறைகள் பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியமில்லை, புரிதலுக்காக சில செய்திகள், அவ்வளவுதான். மருத்துவமனைகளில் வெளிப்படையாக எதுவும் பேச மாட்டார்கள். ஆனால் ஹார்மோன் சுரக்க, கர்ப்பப்பை விரிவடைய, கருமுட்டைகள் உருவாக நிறைய ஊசி மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து விட்டு ஆமாங்க எல்லாம் உங்களுடையதான் என்று சொல்லி தானமாக பெறுகிற விந்தணுக்களின் மூலமாக உயிர் பெறும் குழந்தைக்கு பிறப்பு ஜாதக பலன்களை சொல்வது சவாலாக இருக்கும். பெயருக்கு இன்சில் போட ஒரு தந்தையும் உயிர் கொடுத்த தந்தை முகம் அறியாதவராகவும் இருப்பதால் ஜாதகம் யாருக்கு பேசும், யாருக்கு உதவி செய்யும், யாரை பாதிக்கும் என்பதை கண்டறிய முடியாது. கொஞ்சம் வழக்கமாக பேசலாம். இது கிட்டத்தட்ட ஹைபிரிட் முறையில் செடி வளர்ப்பது போலதான். இதில் இன்னொரு இல்லீகல் இருக்கு. அதாவது முறையற்ற முறையில் ரகசிய உறவால் குழந்தை பிறந்தால் தந்தை என்பவர் இருப்பாரே தவிர உண்மையான தந்தை வேறு யாரோ. இவ்வாறான நிலையில் பிறக்கும் குழந்தைகளின் ஜாதகம் குடும்பத்திற்கு பேசுமா என்றால் பேசாது. பிள்ளையின் ஜாதகத்தை வைத்துக் கொண்டு ஜோதிடர் பலன் சொல்வார். ஆனால் அப்போதைக்கு அந்த குடும்பத்தில் நடக்கும் நிகழ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒன்றாக இருக்கும். இவ்வாறான ஜாதகங்களில் ஒன்று மட்டும் ஒத்துப்போகும். சந்திரன் சுக்கிரனோடு சனி செவ்வாய் எந்த வகையிலாவது தொடர்பில் இருக்கும். இரட்டை பிள்ளை தத்து பிள்ளை பிறக்க காரணமாக இருக்கிற புதன் சூரியனுக்கு அருகாமையிலேயே இருக்கும். புதன் சூரியனை நெருங்கிய நிலையிலேயே இருப்பார்.
உபய ராசிகள் என்று சொல்லப்படும் மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி அந்த குழந்தையின் எதிர்கால பலன்களை ஆய்வு செய்தால் நிறைய முரண்பாடுகளை அந்த ஜாதகம் சந்திக்கும். ஒரு ஜனனம் நிகழ்கிறது என்றால் ஒரு கர்மாவின் பொருட்டு உருவானவை. தந்தையின் கர்மாவை சுமந்த நிலையில் ஆண் குழந்தையும், தாயின் கர்மாவை சுமந்த நிலையில் பெண் குழந்தையும், ஒருவேளை ஆணோ பெண்ணோ ஒற்றை குழந்தையாக இருந்துவிட்டால் அது தாய் தந்தையின் ஜெராக்ஸ் காப்பிகள் தான். ஆனால் இப்படி மறைமுகமாக தந்தை உறவுகள் இருந்தால் உண்மையில் உயிர் கொடுத்தவர் யாரோ அவருக்காகவே ஜாதகம் வேலை செய்யும். சரிங்க, குழந்தை வளரும் இடத்தில் யோகம் வேலை செய்யாதா? உதாரணமாக சுக்கிரதசை வருவதாக வைத்துக் கொள்வோம். சுக்கிரதசை என்றால் குழந்தை யோகத்தை சந்திக்க வேண்டும். சுக்கிரன் என்றால் வாகன யோகம். தந்தை என்ற பெயரில் இருக்கும் வளர்ப்பு தந்தை ஏழ்மையான நிலையில் இருந்தால் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய வாகன யோகம் எப்படி வேலை செய்யும்? வாகனத்தில் போகணும், அவ்வளவுதானே. ஏற்கனவே வாகன யோகம் பெற்றவர் பக்கத்து வீட்டில் வசிப்பார். அவர் சொல்வார், அரிய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகும்போது சுகுனையை அழைச்சிட்டு போய் விட்டுறேன். தன் பையனை அழைத்து செல்லும் போது இவர் பையனையும் அழைத்து போகிறார். அழைத்து போறது அல்ல மேட்ரு, போறது விலை உயர்ந்த வாகனத்தில். சிறு குழந்தைகளுக்கு சுக்கிரதசை நடந்தால் நல்ல உடை, நல்ல உணவு எல்லாம் கிடைக்கணும். கிடைக்குமா? உதாரணங்கள் சொல்றேன். தந்தையாக இருப்பவர் தான் கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளை என்ற நிலையில் சொகுசாக வளர்க்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் தத்து பிள்ளை வளருது. அந்த குழந்தைக்கு சித்தப்பா முறையிலானவர் வெளியூரில் வேலை பார்க்கிறார். வாரம் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டார். விதவிதமான தின்பண்டங்கள், மாதம் புது ட்ரெஸ், விளையாட்டு பொருள்கள் என குழந்தையின் யோக திசை வேலை செய்யுது. அதாவது குழந்தையின் யோகத்தை குழந்தை பெறுது. அப்படியானால் துன்ப திசை வந்தால் அது இருக்கும் இடத்தை பாதிக்காதா? பாதிக்கும். வளரும் இடத்தை விட தான் உருவாக காரணமாக இருந்தவரையே அதிகம் பாதிக்கும். வீட்டில் எல்லோருக்கும் நல்லா தான் இருக்குன்னு சோசியர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று போனால் ஒன்று வருது. இளமையில் செய்த தவறு ஞாபகம் இல்லாமல் புலம்பலாம். இதை இத்துடன் நிறைவு செய்வோம் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.